இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒப்பந்தம் உத்வேகத்தை அளிக்கும் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ் வணக்கம். மேலும் முழு தகவல்களை நீங்க சொல்லலாம். அதாவது கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. குறிப்பா இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்துடைய முக்கியமான சாராம்சம், இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற 99% பொருட்களுக்கு வரி 0, அதாவது வரி என்பதே சுத்தமாக இல்லை. இதில் குறிப்பாக தோல் பொருட்கள், காலணி, அதே போல ஆடை, ஆபரணங்கள், ரத்தன கற்கள் போன்ற பல பொருட்களும் இதில் அடங்கி இருக்கின்றன. குறிப்பாக இதன் காரணமாக நமது தமிழ்நாட்டில் திருப்பூரை சார்ந்த ஆடை உற்பத்தியாளர்கள், அதே போல வேலூர் பகுதியை சார்ந்த தோல் பதனிடும் தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலரும் இதனால் பயனடைவார்கள். அதே போல இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற 90% பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்துடைய மிக முக்கியமான ஒரு சாராம்சம். இதன் மூலம் 2 நாடுகளிடையே சுமார் 60,000 கோடி அளவுக்கு வர்த்தகம் கூடுதலாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பிரதமர் மோடி தற்போது இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருப்பது குறித்து பிரதமர் மோடி தன்னுடைய மகிழ்ச்சியும் வரவேற்பையும் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நமது தொழில்துறையினர், தொழில் முனைவோர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், விவசாயிகள் ஆகியோருக்கு இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருப்பது புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 2 நாடுகள் இடையேயான பொருளாதார தொடர்புகள் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான கூட்டாண்மையில் இது மிக மிக முக்கியமான ஒரு தருணம் என்றும் பிரதமர் மோடி இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தொழில்நுட்பம், தொழில்துறை சேவைகள், புத்தாக்கம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆழமாக்குவதோடு திறமையான இந்தியர்களின் பணி சார்ந்த இடம்பெயர்ச்சிக்கும் ஆதரவு அளிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்துடைய மற்றொரு முக்கியமான அம்சம், இந்தியாவை சேர்ந்த சமையல் கலைஞர்கள், யோகா பயிற்சியாளர்கள் போன்றோர் இங்கிலாந்துக்கு பணி நிமித்தமாக பயணம் செய்யும் போது அவர்களுக்கான பயண கட்டுப்பாடுகள் வெகுவாக தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசா நடைமுறையில் தளர்வு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் திறமையான இந்தியர்களின் பணி சார்ந்த இடம்பெயர்ச்சிக்கு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர சமூக பாதுகாப்பு ஒப்பந்தம் இங்கிலாந்தில் தற்காலிகமாக பணியாற்றும் இந்திய வல்லுநர்களுக்கு விலை மதிப்பற்ற ஆதரவை வழங்குவதோடு இந்திய நிறுவனங்களின் போட்டித்தன்மையும் மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் மோடி இதற்கு பாராட்டும் வரவேற்பும் தெரிவித்திருக்கிறார். ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சலீம், இப்போ இந்த இந்தியா இங்கிலாந்து இந்த வர்த்தக ஒப்பந்தம் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாமா? இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது? எஸ் அஞ்சலி, இப்போ இந்தியா இங்கிலாந்து இடையான இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்திருக்கு. இங்கிலாந்துக்கு நாம் நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம திருப்பூர் பெல்ட்டில் இருக்கவங்க ஜவுளி எல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆம்பூர், வாணியம்பாடி அந்த பெல்ட்டில் இருக்கவங்க தோல் மற்றும் காலணி இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. கடல் உணவுப் பொருட்கள் நிறைய நாம் ஏற்றுமதி செய்கிறோம். பட் இதற்கெல்லாம் சுங்க வரி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரு நாட்டுடைய உறவில் இங்கிலாந்து ஒரு வளர்ந்த நாடு, இந்தியா ஒரு வளரும் நாடு. இங்கிலாந்து நம்மகிட்டேருந்து பல பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு பயன்படுத்துகிறாங்க. அந்த தரத்தில் நம்ம அந்த பொருளை கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று. இதனால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அதே போல் நம்ம இங்கிலாந்து இந்தியா உறவில் இது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியுது. அமெரிக்கா கிட்ட நமக்கு நிறைய உரசல்கள் இருந்தது நமக்கு தெரியும், அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு. பட் அந்த வகையில் இங்கிலாந்தை பொறுத்தவரை நமக்கும் இங்கிலாந்திற்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்கிறதை இந்த ஒப்பந்தம் மட்டுமே செய்யாமல் அது அமலுக்கு வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இரு நாட்டு உறவில் பார்க்கப்படுது. ஓகே, ரைட். ஸோ இந்தியா இங்கிலாந்து ஒப்பந்தம் பற்றின தகவல்களையோ அதே நேரம் பிரதமர் மோடி அவர்களுடைய செய்தி என்ன அப்படிங்கிறதுலையா நம்ம இப்போ விரிவாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.